எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின். நம்ம நினச்சது நடக்கணும்னா அதுக்கான வளைப்பை தினம் தினம் போட்டால் தான் நம்ம நினச்சது நடக்கும். இந்த திருக்குறள் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவரான ஏவுகணை மனிதர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்தமான திருக்குறள். இந்த வீடியோவில் நம்ம ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் உள்ள முக்கியமான தினங்களை பற்றி பார்க்க போகிறோம். என்னிடம் 1000 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்தியாவை மாற்றி காமிக்கிறேன் என கூறிய விவேகானந்தரின் பிறந்த நாள்தான் தேசிய இளைஞர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இவரின் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. இவர் பிறந்த நாள் 1863 ஜனவரி 12ஆம் நாள் கொல்கத்தாவில் பிறந்தார். இவரின் குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் மனித குலத்திற்கு தனது தொண்டு செய்வதை நோக்கமாக கொண்டார். இந்து சமயத்திற்கு புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்களை ஒன்று கூட்டினார். 1893 சிக்காகோ உலக சமய மாநாடு இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் அவராற்றிய சொற்பொழிவுகள் அவருக்கு பெரும் புகழை சேர்த்தது. இதனால்தான் இவர் பிறந்த நாளான ஜனவரி 12ஆம் நாள் தேசிய இளைஞர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. தேசிய இளைஞர்கள் தினம் ஜனவரி 12, விவேகானந்தரோட பிறந்தநாள். விவேகானந்தர்னு சொன்னோடனே உங்களுக்கு காமெடி ஆக்டர் விவேக் தானே எங்கே வருவார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி 12 மாதங்களையும் நிறைய மரம் நட்டினார். ஆனால் இப்போ அவர் இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த மரங்கள்லாம் இன்னும் இருக்குது. இனிமேல் ஜனவரி 12 நாளே விவேக் 12 மாதத்துலேயும் நட்டின மரங்கள்லாம் நாங்கள் வரணும். அன்னைக்கு தான் தேசிய இளைஞர்கள் தினம். ஜனவரி முக்கிய தினங்கள்: ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம், ஜனவரி 15 தேசிய இராணுவ தினம், ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம், ஜனவரி 30 தியாகிகள் தினம். இதுக்கப்புறம் இந்த தினங்களுக்கான எக்ஸ்பிளனேஷனும் ஷார்ட்கட்டும் பார்க்க போகிறோம். என்ன ஒரே எழுத்தா பாட்டுக்கிட்டு இருக்க, படத்தை பாட்டுக்கிட்டே. இது யாரும் தெரியுதால? ஆளே மீசையும் பார்த்தா சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி தெரியுது. எழுத நம்ம காந்திஜியில கதை கூடாதானே? இல்லை, நிஜமாவே நம்ம காந்திஜியில. காந்தி தென்னாப்பிரிக்காவுக்கு போய் லா படிச்சு திரும்பி இந்தியாவுக்கு வந்து தினம்னா ஜனவரி 9. அந்த நாளை தான் இப்போ நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக கொண்டாடுறோம். 1921 வரைக்கும் காந்தி கோட் சூட் போட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறம் 1921 செப்டம்பர் 22 காந்தி மதுரைக்கு வந்தபோது விவசாயிகள் வெறும் வேட்டி துண்டோட தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ காந்தி முடிவு பண்ணார், நமக்கு சோறு போடுற விவசாயியே வேட்டி துண்டோட தான் இருக்காங்க, நம்ம எதுக்கு அப்படி இருக்கணும்னு அவர் கடைசி இறுதி நாள் வரைக்கும் வேட்டி துண்டோட தான் இருந்தார். இந்த நாளைக்கு இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். வெளிநாட்டிலேருந்து வரவங்க நம்ம கோயிலில் இருக்க சனீஸ்வர பகவானை சுற்றுவாங்க. அதில் 9 கடவுள் இருக்காங்க. அப்போ ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இவர் யாரும் தெரியுதால? எங்க பெரியப்பா மாதிரிலாம் இருக்காரு. இது உங்க பெரியப்பா இல்ல, நம்ம கரியப்பா. இவர் தான் ஃபீல்டு மார்ஷல் KM கரியப்பா. 1949 ஃபர்ஸ்ட் இந்தியன் கமாண்டர் ஆஃப் சீஃப் ஆஃப் த இந்தியன் ஆர்மி. இவர் கமாண்டரான அன்னைக்கு தான் இப்போ ஜனவரி 15 தேசிய இராணுவ தினமாக இப்போ கொண்டாடுறோம். இந்த தினத்துக்கான ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ஆர்மியில் வீரர்கள் எல்லாம் எதிரிகளை பாஞ்சி சொல்லுவாங்க. அதான் பாஞ்சினா 15. ஜனவரி 15 தேசிய இராணுவ தினமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வேறு யாரும் தெரியாத? ஆளு பார்க்கறது கோட் சூட் போட்டு ஜம்முன்னு இருக்காரே. இவர் தான் சுசில் சந்திரா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. 1950 ஜனவரி 25 அன்னைக்கு தான் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா ஆரம்பித்தாங்க. அதுதான் இப்போ தேசிய வாக்காளர் தினமாக இருக்குது. இப்போ உள்ள எலெக்ஷன் கமிஷனர் ஆஃபீஸர் சுசில் சந்திரா அவர்கள். யாருன்னா சைல இறந்துருக்காங்க? அதான் நம்ம காந்தி பக்கத்தில் இருக்கிறவர் தான் நம்ம காந்தி சுட்ட கோட்ஸே. 1948 ஜனவரி 30 அன்னைக்கு தான் காந்தியை கோட்ஸே சுட்டு கொன்னாரு. இந்த நாள் தான் உலக தியாகிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஜனவரி முக்கிய தினங்களில் இதுவும் ஒன்று. உச்சநீதிமன்றம். ஜனவரி 28 1950 உச்சநீதிமன்றம் இந்தியாவில் முதல் முறையாக தொடங்கப்பட்டது. தற்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி NV ரமணா. அதெல்லாம் சரிண்ணே. இந்த பக்கத்தில் இருக்கவங்க யாருண்ணே? இல்லைன்னு சொன்ன யார்ட்டையும் சொல்லிட மாட்டியே, அண்ணனுக்கு ஜோசியம் தெரியும். 2027 உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதியாக போகிற BV நாகரத்னா தான் இவங்க. என்னடா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இல்லை, அண்ணனுக்கு நிஜமாவே ஜோசியம் தெரியும்ல. நிஜமாவே இவங்க தான் 2027 உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதியாக ஆக போகிறாங்க. BV நாகரத்னா. கொலிஜனையும் இவங்க தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. RCV ராமன். இவர் தமிழ்நாட்டில் உள்ள திருச்சியில் பிறந்தார். 1928 பிப்ரவரி 28 ராமன் விளைவை கண்டுபிடித்தார். இதற்கு 1930 பிப்ரவரி 28 இயற்பியலுக்கான நோபல் பரிசு கிடைத்தது. இந்த நாளை நாம் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறோம். சரிண்ணே, ராமன் வளைவுன்னு என்னதுண்ணே? அது ராமன் வளைவு இல்லை, ராமன் விளைவு. அடுத்த விடையில் இதை பற்றி நான் உனக்கு விளக்குறேன். இந்த தினத்துக்கு இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். அறிவியல்னாலே அரிதான படம் தான். மாதங்கள்லேயே அரிதான மாதம் பிப்ரவரி மாதம் தான். அந்த பிப்ரவரி மாதத்தில் 28 நாள் தான் இருக்குது. அந்த 28 நாள் தான் தேசிய அறிவியல் தினம்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிப்ரவரி மாதத்தில் உள்ள முக்கிய நாட்கள்: பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினம், பிப்ரவரி 13 தேசிய மகளிர் தினம், பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம்,
பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினம். இந்த தினங்களுக்கான ஷார்ட்கட்டும் எக்ஸ்பிளனேஷனும் இப்போ பார்ப்போம். பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினம். த யூனியன் ஃபார் இன்டர்நேஷனல் கேன்சர் கண்ட்ரோல் இவங்க தான் இதை இனிஷியேட் பண்ணாங்க. அதுக்கு நான் இவர் படத்தை போட்டிருக்கேன். இவர் தான் கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் சிங். இவருக்கும் கேன்சர் இருந்தபோது இவர் கஷ்டப்பட்டு மீண்டு வந்துட்டாரு. இதே மாதிரி யாருக்காவது கேன்சர் இருந்துச்சுன்னா நீங்களும் உறுதியோடு நம்பிக்கையாக மீண்டுவாங்க. இந்த தினத்துக்கான ஷார்ட்கட், இவர் கிரிக்கெட் விளையாடும்போது 4 அடிப்பார். அதனால தான் பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரோஜினி நாயுடு இவங்க பிறந்தது 13 பிப்ரவரி 1873 ஹைதராபாத்தில். இந்தியாவின் நைட்டியங்கேல் என்று அழைக்கப்படுவார். சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தாங்க. 1925 கான்பூர் காங்கிரஸ் மாநாட்டின் முதல் பெண் இந்திய தலைவர். இவங்க பிறந்தநாள் 13 பிப்ரவரி. அதை முன்னிட்டு தான் தேசிய மகளிர் தினமாக இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். வச்சுக்கோங்க. ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையன் பேதையார் இல். அப்படின்னா என்னென்ன அர்த்தம்? நம்ம படித்ததை அடுத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், நம்மளும் அதை கடைபிடிக்கணும். இல்லைனா அவங்க முட்டாள்னு அர்த்தம். இந்த வீடியோவை 50 பேர் லைக் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ உடனே போட்டுரும். ஆமாம், அதையும் தான் பார்ப்போமே. அடுத்த வீடியோவில் மிச்சம் இருக்க முக்கியமான மாதங்களை பற்றி பார்ப்போம்.